செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பும் முதலாவது முயற்சியிலேயே இஸ்ரோ வெற்றி பெற்றதன் மூலம் புதிய வரலாற்றை இந்தியா படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரக விண்வெளியில் நுழைவதை இஸ்ரோ மையத்தில் இருந்து பிரதமர் மோடி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடா, அனந்த்குமார், ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். செவ்வாய் விண்வெளி பாதையில் மங்கள்யான் நிலைநிறுத்தப்பட்டதும் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணனை கட்டியணைத்து முதுகில் தட்டி பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். விஞ்ஞானிகள் மத்தியில் பிரதமர் மோடி பேசுகையில், செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய முதலாவது முயற்சியிலேயே வெற்றி பெற்ற ஒரே நாடு இந்தியா என்றும் அதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். The odds were stacked against us. Of the 51 missions attempted across the world so far, a mere 21 had succeeded, but we have prevailed. दुनिया में सबको सफलता नहीं मिली, बहुत कम मिली, और पहली बार में तो किसी देश को नहीं मिली. भारत के वैज्ञानिक को, भारत को ये पहली बार सफलता मिली है. With today's spectacular success, ISRO joins an elite group of only 3 other agencies worldwide to have successfully reached to the red planet. மனிதனின் கற்பனை எல்லைக்கு அப்பாற்பட்டு இந்தியா சென்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த மோடி, நாட்டிலுள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் நமது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு 5 நிமிடம் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்தார். விண்வெளித்துறையில் மேலும் பல வெற்றிகளை குவிக்க மங்கள்யான் வெற்றி உத்வேகமாக அமைந்துள்ளதாகவும் மோடி கூறினார். மங்கள்யான் விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்காக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளிட்ட தலைவர்களும் இஸ்ரோவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசாவும் மங்கள்யானின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. செவ்வாய் விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட 2 மணி நேரம் கழித்து முதலாவது படத்தை மங்கள்யான் அனுப்பியது.